அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா எல்லாம் வர வழியிலேயே காரை நிறுத்துறது, டூ வீலர் நிறுத்துறது, பக்கத்தில் ஒயின் ஷாப் இருக்கு, அங்கே ஒயின் ஷாப்பில் போய் பார்த்தோன்னா கட்டிங்க போட்டுட்டு தான் அந்த மாநாட்டுக்கே போகிறது. ஆல்ரெடி அவங்க கொடுப்பாங்க, அது வேற. ஆனால் இது நான் போகிறதுக்கு முன்னாடி அங்கே வேற சொற்பொழிவு ஆத்து நாத்தின்னு இருப்பாங்கப்பா அந்த உதயநிதி ஸ்டாலின் எல்லாம் யார் கேட்கறது, கட்டிங் போட்டால் தான் அவர் பேசுறதெல்லாம் கேட்க முடியாதுனால அப்படின்னு இங்கிருந்து போகும்போதே கட்டிங் போட்டுக்கிட்டு உள்ளே போகிறது. அப்புறம் வந்தும் பார்த்தோன்னா கட்டிங் போகிறது, அப்புறம் அவங்ககிட்டே வாங்கிக்கிறது. எல்லாமே திமுகவோட பனியன் போட்ட இளைஞர்கள் தான் அந்த ஒயின் ஷாப்பை சுற்றி நின்றுக்கிட்டு இருக்காங்க. அவருக்கு நல்ல லாபம் தான். கேட்டால் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எனக்கு தெரியும். தாவைகளெல்லாம் கூட பார்த்தோன்னா எத்தனை பேர் போய் இந்த ஒயின் ஷாப்பில் நின்றுருந்தாங்க பார்த்தீங்களா அப்படின்னு. அத்தனை லட்சம் பேர் வந்த தாவேக்கா மாநாட்டுக்கே பார்த்தோன்னா ஒரு 50 பேர் ஒரு 100 பேர் அங்கே போயிருப்பாங்க. யாரும் பெரிய அளவில் அங்கே போவே இல்லை. இவங்க வந்ததே 1,00,000 பேருன்றாங்க. 1,00,000 பேரில் பாதி பேர் இங்கே தான் இருக்காங்க. கேட்டால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்கள் அப்பா திறந்து வச்சிருக்கிற கடை நாங்கள் குடிக்காமல் வேற யார் குடிப்பா? நீங்கள் தாவேக்கா தொண்டர்கள் நீங்கள் குடிக்கலையா? நீங்கள் வந்து எதுக்கு எங்கள் அப்பாவோட கடையில் குடிச்சிங்க? விஜய் ஒயின் ஷாப் திறந்து வச்சாரு, எங்கள் அப்பா கடையில் நீங்கள் குடிச்சா நாங்கள் கேட்போம். எங்கள் அப்பா கடையில் எங்கள் அப்பா திறந்து வச்சிருக்காரு, நாங்கள் குடிப்போம். அதை கேட்க நீங்கள் யாருன்னு கேட்டாலும் கேட்பானுங்க இவனுங்க. அந்த லெவல் இருக்குது இவங்களோட அரசியல் லட்சணம். இதில் வந்து தாவேக்காவை தற்குறிகள்ன்றது, தாவேக்கா குடிச்சிட்டு பார்த்தோன்னா மாநாட்டுக்கு போகிறாங்கன்றது, இதையெல்லாம் எடுத்து எந்த திமுக உடன்பிறப்புகள் பேச மாட்டாங்க யூடியூப்பில், ஐடிவிங்களை போஸ்ட் பண்ண மாட்டானுங்களே ஏன்? அதனால அது 75 வருட கட்சி இதுதான் பார்த்தோம்னா சொல்லி கொடுத்துருக்கா, இளைஞர்களுக்கு இதை தான் சொல்லி கொடுக்குதா? இவங்களுடைய நோக்கமே நல்லா புரிஞ்சுக்குங்க. நம்மளை தற்குறிகள் அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த தற்குறிகளை இப்படி தான் உருவாக்குறாங்க இவங்க. அதாவது இவங்க எப்பவுமே தற்குறியாக தான் இருக்கணும். மாநாட்டுக்கு நம்ம கூப்பிட்றோம், நம்ம கொள்கை கோட்பாடு எதுவும் தெரிய தேவையில்லை, மற்ற கட்சி பற்றியும் எதுவுமே தெரிய தேவையில்லை. வாங்க கோட்டை கொடுப்ப குடிச்சிட்டு போங்க, உங்களுக்கு ஓட்டை போடுங்க. நீங்கள் அரசியல் தெளிவில்லாமல் தான் இருக்கணும். மாற்றி மாற்றி அதிமுக திமுக நாங்கள் தான் ஆண்டுட்டு இருப்போம். அரசியல் வந்து உங்களுக்கு தெரியவே கூடாது. ஒரு பாட்டில் சாராயோ, ஒரு பாக்கெட் பிரியாணி, ஒரு 200 ரூபாய் காசு, இதை வாங்கிட்டு வாக்கு செலுத்துங்க அப்படின்னு ரேஞ்சில் தான் இவங்களை வச்சிருக்காங்க. இப்போ தாவேக்காவை தற்குறிகள்னு சொல்கிறாங்களே, இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. முத்திர குத்தி இதே மாதிரி தான் நீங்கள் இருக்கணும் அப்படின்றத சொல்லிட்டே இருக்காங்க. அரசியல் சொல்லிக் கொடுக்குற வேலையே திமுக கிடையாது. இத்தனை வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க எத்தனை பேருக்கு அரசியல் தெளிவு ஏற்படுத்தியிருக்காங்க, என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க? ஒன்றும் கிடையாது. ஆனால் இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா தாவேக்கா பின்னாடி போனால் தற்குறிகள் அப்படின்னு பேசுறது. அப்போ என்ன மாநாக்கு இவனுக்கு பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷம் அரசியல் சொல்லி தராமல் இருந்தாங்க? அரசியல் பற்றி என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க இளைஞர்களுக்கு? ஐடி விங்கெல்லாம் மீட்டிங் வைக்க தெரியுது, இளைஞர்களுக்கு மீட்டிங் வைக்க தெரியாதா? என்னன்னு சொல்லித்தர தெரியாதுன்னா சொல்லித்தர மாட்டாங்க. பெரியார் பற்றி யாராவது சொல்லி தர்றாங்க? எதுவும் சொல்லி தர மாட்டாங்க. இப்போ தாவேக்கா பெரியார கொள்கை தலைவரை ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா பல தாவேக்கா தொண்டர்கள் பெரியாரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த லெவலில் தான் வந்து தளபதி விஜய் அவர்கள் இவங்களை வழி நடத்துறாரு. அம்பேத்கரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க. எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது தாவேக்கா விஜய் அவர்கள். இவங்க பேருக்கு வச்சுக்கிறாங்க, அதுக்கு எதிர்பாட செயல் திட்டங்களை கொண்டு வருவாங்க, எதுவும் பண்ணிட்டே இருப்பாங்க. இதுதான் இவங்களோட வேலை. இது அரசியல் நடத்தல லட்சணம்.